இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டாக் ஒன்று இருக்கும், ஜெர்மன் ஷெப்பர்ட். அதோட வேலையே குரங்கு ஓட்டுறது தான். ஜாலியாக இருக்குது. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா வண்டி வரிசையாக வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரைடேலேருந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிடும் க்ரௌடு. நீங்கள் வீக்கெண்டில் பார்க்குறதுல வீக் டேஸில் ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரூம்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். வீக்கெண்டில் வந்தீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், வீக் டேஸில் வந்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் எல்லா இடத்தையும் சுற்றி பார்க்குறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீக்கெண்டில் எல்லோரும் க்ரௌடாக வந்திருப்பாங்க. எங்கேயுமே உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்காது, ரூம் கிடைக்காது, கஷ்டமாக இருக்கும். அதனால் எப்போ பிளான் பண்ணாலும் வீக் டேஸில் பிளான் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் பறவைலாம் கிராஸ் ஆகும். பிரேக் லாரி பிரேக் அடிச்சுட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செக் போர்ட் பாயிண்ட்டு. மேலே ஏறும்போது எல்லா வண்டியும் செக் பண்ணி தான் இருப்பாங்க. 30 ரூபா சார்ஜஸ் பண்ணுவாங்க எல்லா வண்டிக்கும். அதனால் 30 ரூபா சில்லறை எடுத்து வச்சுங்க. இறங்கும்போது கிடையாது, ஏறும்போது தான். அதே மாதிரி பிளாஸ்டிக் பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எந்த பிளாஸ்டிக் கவரும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவருக்கு 500 ரூபா ஃபைன் பண்ணுறாங்க. பாட்டிலுக்கு 500 ரூபா ஃபைன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த காரணத்துக்கு ஒன்றும் குடிக்கிற தண்ணி பாட்டில் பிளாஸ்டிக்கில் விட்டுறாங்க, இங்கே அலோடு கிடையாது. மலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 5 லிட்டர் கேன் தான், 1 லிட்டர் 2 லிட்டர்லாம் கிடையாதுங்க. அப்படி 1 லிட்டர் 2 லிட்டர்னால் பாட்டிலில் தான் இருப்பாங்க. பாட்டில் விலை ஜாஸ்தி. மலைவாழ் மக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க நடந்தே தான் நிறைய இடம் போவாங்க. நம்மளாம் நடக்க கஷ்டப்படுறோம், அவங்களாம் நடந்தே தான் வேலைக்கு போவாங்க, நடந்தே வருவாங்க. பஸ்ஸில் போகிறவங்களும் இருக்காங்க, பட்டு பக்கத்தில் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர்லாம் நடந்துருவாங்க ஈஸியாக. ஏன்னா அவங்களுக்கு வண்டியில் போகிறதுக்கு கூட வசதி இருக்காது, காசு செலவு பண்ணி. ஏதோ கவர்மெண்ட் கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுருக்கனால லேடிஸ் ஃப்ரீயாக போயிடுவாங்க, ஜென்ஸு டிக்கெட் எடுத்து தான் போகணும். அதனால் அந்த டிக்கெட் காசு கூட அவங்களுக்கு கஷ்டப்படுறதுனால நடந்தே பண்ணுவாங்க, நடந்தே போயிடுவாங்க காசு பேர். டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 இருக்குது. நம்ம ஊரில் ஏசி போட்டால் தான் 22 டெம்பரேச்சர் வரும். இங்கே ஏசி இல்லாமல் 22 இருக்குது. நம்ம மலைக்கு மேலே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இன்னும் கம்மியாக இருக்கும். நைட்டில் இன்னும் ஜாஸ்தி கம்மியாக இருக்கும். குஞ்சப்பனை தான் மெயின் ஏரியா. அந்த ஏரியாவுக்கு யானை கிராஸ் ஆகிறோம் ஃபுல்லாக.
இடம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அது நமக்கு தெரிஞ்ச இடம், ரெகுலர் அங்கே நல்லா இருக்கும் டீ, அதனால் அங்கே நிறுத்தணும். ஆனால் இங்கேயும் நல்லா தான் இருக்கும். எங்கே போனாலும் ஹார்ன் போட்டு போக சொல்கிறாங்க, டேனிங் வருதுல்ல. எல்லா இடத்துலையும் பெண்டில் வந்து கண்ணாடி வச்சுருப்பாங்க. கண்ணாடி பார்க்கணும், எதிர்க்க வண்டி வரதா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போகணும். பஸ்லாம் பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சு வழி விடுங்கன்னு சொன்னாங்க. ஹார்ன் அடிக்கிற ரீசனே வழி விடுங்க டேனிங்கில் அப்படின்றது தான். சூப்பர் பிளேஸ் இது. இங்கேருந்து தான் எல்லாம் வியூ பார்ப்பாங்க. கீழே மேட்டுப்பாளையம் தெரியும், அது சூப்பர், ஊரே தெரியும் கிளியராக இந்த ஏரியாவில். பெண்டு வரும், பெண்டெல்லாம் பார்த்து ஸ்லோவாக போகணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சுருப்பாங்க. சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியுது எனக்கு, கேமராவில் தெரியுதா இல்லைன்னு தெரியல. ட்ரைவ் பண்ணும்போது முக்கியமாக ஃபோன் பேசிட்டு ட்ரைவ் பண்ணக்கூடாது, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கவனம் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கவனம் ஆபத்து. நல்ல பெண்டு. வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ் அப்படின்னு மலையின் இளவரசி, இந்த மலைக்கு பேர். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா NH 15, நேஷ்னல் ஹைவே 15. அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷ்னல் ஹைவே 15ன்றது ஒரு பெரிய விஷயம். இன்றைக்கெலாம் வந்து 900 1000க்கு மேலே போயிடுச்சு நேஷ்னல் ஹைவே. இன்றைக்கி இது வந்து நேஷ்னல் ஹைவே 15, ரொம்ப பழமை வாய்ந்த ரோடு இது. முதல் ஊட்டிக்கு வரும்போது இந்த வழி தான் வந்திருப்பாங்களா, அப்போ ஊட்டிக்கு வழியே கிடையாதான். இதுதான் வழியே ஊட்டிக்கு. இது கோத்தகிரி போயிட்டு தான் ஊட்டி இறங்குவோம். இப்போ தான் ஊட்டிக்குன்னு தனியாக ஒரு ரோடு போட்டாங்க, ஊட்டி குன்னூர் அந்த வழியாக போவோம். இது வந்து கோத்தகிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து போகும்போது 2 வழி பிரியும், ஒன்று கோத்தகிரி வழி, இன்னொன்று வந்து குன்னூர் வழி, குன்னூர் டு ஊட்டி அந்த வழி. வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா ஊட்டியில் குன்னூர் கோத்தகிரிக்கு எப்படி போகிறோம் வழின்றது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு
மேட்டுப்பாளையம் டு கோத்தகிரியை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா. இது பார்க்கும்போதே அழகாக இருக்குண்ணா வீடியோ. இதை நேரில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். நிறைய மங்கி இருக்குது. முக்கியமாக இறங்கும்போது பிரேக்கில் காலை வச்சுனே இறங்கக்கூடாது. கியரை கம்மி பண்ணி ஓட்டினீங்கன்னா பிரேக்குக்கு வேலை இருக்காது. அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபாஸ்ட்டாக டாப் கியரை போட்டு பிரேக்கில் காலை வச்சுனே போவாங்க. வண்டி பிரேக்